ரூபாய் உரிமைத் தொகை விவகாரத்தில் திடீர் பல்டியாக குடும்ப அட்டையுடன் உரிமைத் தொகை பெறுவதற்கான தகுதியும் வேண்டும் என தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை சிலருக்கு விடுபட்டுள்ளதால் வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என கூறியிருந்தார். உங்களுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கேன். உங்களுக்கு வேலை செய்ய கடவுள் எத்தனை நாளைக்கு என்ன ஓட விடாரோ அத்தனை நாளும் உங்களுக்காக நான் ஓடிட்டே இருக்கேன். என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த 1000 ரூபா கொஞ்சம் பேருக்கு வராமல் இருக்கேன். அவங்களுக்கு பூரா பேருக்கு கொடுக்கணும். ஒரு ரேஷன் கார்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். கடைசிக்கு வராமல் இருக்கும். இந்த அம்மாவுக்கு வந்துருக்கும். இதை பூரா லிஸ்ட்டு 2 மாதம் கழிச்சு எடுக்க போகிறோம். ஜனவரிக்கு மேலே எடுத்து எல்லாருக்குமே ரேஷன் கார்டு இருக்க அத்தனை பேருக்குமே கொடுத்துருவோம். அதே மாதிரி முதியோர் பென்ஷன் யார் யாருக்கு போட்டு இந்த ஆர்டர் வாங்கி கையில் வச்சுருக்கீங்க, ஆர்டர் வாங்காத கிடையாது, ஆர்டர் வாங்கி யார் யார் கையில் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கும் கொடுத்துருவோம். குறிப்பாக இந்த 1000 ரூபாங்கிறது எல்லாருக்குமே ஒரு வீட்டுக்கும் அந்த 1000 ரூபா வரும். அதுக்கு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு. அதை ஜனவரிக்கு மேலே வச்சுக்கணும். இந்நிலையில் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் உரிமைத் தொகை என்று கூறிய அமைச்சர், தற்போது ரேஷன் அட்டை வைத்துள்ள தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், முதலமைச்சரின் ஆலோசனைகளை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார்.